உலகத்தில்
மறுமுறை உடைவால் படித்து போய் வாருங்கள் என்று படித்து சென்று வாருங்கள். பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கிறார் ராஜா. அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது நடந்து விட்டால் இந்த பாவிக்கும் பிள்ளைக்கு ஒரு ஆதரவு சொல்லுங்க ராஜா. ஒரு ஆதரவு சொல்லுங்க ராஜா. அது கோட்டையில் நாம் நாடுங்க. சுவாமி, ஒரு நாளை நடக்கக்கூடிய
வரக்கூடிய 17ஆம் நாள் யுத்தத்திலே பெற்று என்னுடைய தம்பியாக விளங்கக்கூடிய காண்டிபனுடைய கடற்பட்டு நடகள பூமியிலே நான் படித்து விட்டான். துரியோதனன் தூதுவரை விடுத்து உன்னை வரும்படியாக பெண்ணே அவன் அழைத்தால் நீ அங்கே செல்லக்கூடாது. சாமி, இவ்வளவு நேரமாக இந்த பாவியிலே நல்லவன் நல்லவன் என்றெல்லாம் ராஜா சொன்னீர்கள். இப்பொழுது துரியோதனத்திலே செல்ல வேண்டாம் என்று சொல்கிறேன் சாமி. துரியோதனன் எனக்கு மட்டும்தான் நல்லவன். சில நாட்களுக்கு முன்பதாக பாஞ்சாலிக்கு நடந்த கொடூரமான செயலை பார்த்திருப்பார். துரியோதனன் எனக்கு மட்டுமே நல்லவன். ஆகையால் துரியோதனன் அயத்தான் என்று சொன்னால் அவன் இடத்திலே செல்லக்கூடாது. மாறுதலாக என்னுடைய தம்பிமார்கள் பாண்டவர் 5 இருக்கிறார்கள். அவரிடத்திலே நீ சென்று சேர்க்கிறானால் உன்னை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் உன்னை உள்ளங்கையில் வைத்து தாங்குவார்கள் பெண்ணே. ஆகையால் ஒரு வேளை நடகள பூமியிலே சென்று மடிந்து விட்டால் பாண்டவர் இடத்திலே சென்று தஞ்சம் புக வேண்டும். நீ நான் சென்று வருகிறேன் பெண்ணே. மூன்றாவது முறையும் தடுகளாகிறது. என்ன செய்வது பெண்ணே? இந்த பாவி மனிதனை மறுமுறை ஒரு தொண்டை இருக்கிறதா? அந்த பாண்டவர் உங்களுக்கு ஏதாவது நடந்து அந்த பாண்டவரிடத்திலே சென்றால் இவள் ஒரு தேராட்டியின் மனைவியாச்சே, இவள் ஒரு ஈகுலத்தான் மனைவியாச்சே, ஈனஜாதியின் மனைவியாச்சே என்று என்னை எப்படி சேர்ப்பார்களத்தான்? நீங்கள் ஈகுலத்தான் அல்ல, ஈனஜாதியான் அல்ல, சந்திரகுல வம்சத்தில் தான் பிறந்தீர்கள். 105 பேருக்கு முன்பதாக பிறந்தவர் என்று எப்படி இந்த ஒரு நாட்டுக்கு தெரியாதா? அதனால் தான் ராஜா நான் உங்களை மறைக்கிறேன். ஒரு நாளை நடகள பூமியிலே சென்று நாதா உன்னுடைய தம்பியின் கரத்தால் பானம் பட்டு நடகள பூமியிலே மடிந்து விட்டார். பஞ்ச பாண்டவர் இடத்திலே சென்று சேருவாய் என்று தெரிவிக்கின்றாயே, பாண்டவர் எப்படி ஏற்றுக்கொள்வார் என்று கேட்கின்றார். நீ கேட்பதிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது பெண்ணு. எப்படி தெரியுமா?
மாரடித்து என் மேல் வாழப்போம் மதிகுலத்தான் ஒருவேளை போர்களை பூமியிலே சென்று நான் மடிந்து விட்டான். அப்படி சொல்லாதீர்கள் அத்தா. இந்த ஊரார் அனைவரும் ஈகுலத்தால் ஈனஜாதியால் ரதையின் சுதன் சேர்ப்பாகன் பெண்கள் சாரதியின் புதல்வன் என்று இவ்வாறு பேசுவார்கள். அந்த பைச்சொல் எப்படி நீங்கும் நாதா என்று என்னிடத்திலே கேட்கின்றார். ஆமாம் சாமி. அந்த பைச்சொல் எப்படி தெரியுமா நீங்கும்? எப்படி நீங்கும்? பாண்டவர்க்கும் கௌரவருக்கும் பகை ஏற்பட்டு துரியோதனன் பாண்டவரை தந்திரமாக வரவேற்று தூது சொக்கட்டா நாடி நாடு நகரங்கள் அனைத்தையும் பறித்துக் கொண்டு 12 வருடம் ஓராண்டு அஜாதவாசம் கானகத்திலே காலம் கழிக்கும்படி கட்ட வைத்தார். அப்படி இருக்கும் நேரத்திலே பெண்ணே 13 ஆண்டு காலம் கை கோடியது. மாய கண்ணனை அழைத்தார்கள் தூது போவதற்காக. மாயக்கண்ணன் தூது சென்றார். நாடு கொடுக்க மறுத்தான் துரியோதனன். உடனே 10 மற்றும் 18 நாள் யுத்தத்திற்கு நாள் குறித்து வைத்தார்கள். கோபாலக்கண்ணன் 10 மற்றும் 18 நாள் யுத்தத்திற்கு நாள் குறித்து நேராக சென்று பாண்டவரை சந்தித்தானா? குந்தி அரண்மனையில் சென்று அத்தை, உங்களுக்கு 5 வயதிலே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, அது என்னதென்று தெரியுமா அத்தை என்று கேட்டார். கண்ணா, சிறு வயதிலே எனக்கு குழந்தை பிறந்தது உண்மை. எனக்கும் சூரிய பகவானுக்கும் என்னுடைய தாவி பெண்களாக விளங்கக்கூடிய பக்ஷரா என்று சொல்லக்கூடிய அந்த மாதருக்கும் தான் தெரியும். 4வதா உனக்கு எப்படி தெரிய வந்தது என்று கேட்டார். உடனே அத்தை, இந்த உலகத்தையே ஓரடியாக அளந்த கண்ணன் எனக்கு தெரியும். அவன் யார் தெரியுமா என்று கண்ணன் கேட்க, யார் கண்ணா என்று என்னுடைய தாய் கேட்டார். உடனே என்னுடைய கண்ணன் தெரிவித்தார், அவன் தான் அங்கு தேசத்திற்கு அரசனுடைய மகன் கர்ணன் என்று தெரிவித்தார். கர்ணனை சென்று நீ சந்தித்து எப்படியாவது பாண்டவர் படையிலே சேர்த்துவிடு, மற்றபடி நான் பார்த்துக் கொள்கிறேன். உடனே என் தாய் என்ன தெரிவித்ததா, ஒருவேளை கர்ணன் வர மறுத்தார் என்ன செய்வது என்று கேட்டதாம் என்னுடைய தாய். அத்தை, அதற்கு பதிலாக கர்ணன் இடத்திலே 2 வரத்தை வாங்கி வர வேண்டும். எப்படி தெரியுமா? நடக்கக்கூடிய பாரத யுத்தத்திலே 10 மற்றும் 18 நாள் சண்டையிலே 17ஆம் நாள் சண்டையிலே அர்ஜுனனை தவிர மீது 4 வரையும் கொல்லக்கூடாது என்று உன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஒரு கடைக்கு மேல் மறுகடை விடக்கூடாது, 2வது வரத்தை பெற்று வர வேண்டும் என்று தெரிவித்தார். கண்ணனுடைய பேச்சை கேட்டார் என்னுடைய தாய். வேகமாக அங்குதேசம் நாடி வந்தார். நான் போய் அங்கு தேசத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். மாலை படியிலே நின்று கொண்டு எப்படி ஆயிட்டா தெரியுமா? மகனே கண்ணா, வாடா வாடா வாடா. தெரியுமா அம்மா, பஞ்ச பாண்டவர் 5 பிள்ளைகள் உங்களுக்கு வீர சிங்கம் போன்று இருக்க கேவலம் இந்த தேரோட்டி மகன் உங்களுக்கு எப்படி மகனாக முடியும் என்று கேட்டேன். உன்னை பெற்றெடுத்த இந்த பாவி நான் தான் என்று தெரிவித்தார். இன்னும் நான் நம்ப முடியவில்லை. அம்மா,
அம்மா எத்தனையோ தாய் குலங்கள் என் இடத்துல இருக்கக்கூடிய பொன்பொருள் பூசணைகளுக்காக ஆசைப்பட்டு நான் உன்னுடைய மகன் என்று வருகிறார்கள். என்னுடைய தாய் நான் பிறக்கும் பொழுது அவர் அங்கத்திலிருந்து ஒரு முழ உதிர ஆடையை பிரித்து அந்த தங்க பெட்டியை வைத்திருக்கிறார். அந்த ஆடையை கொடுப்பேன். அவர்களோ மாறாப்பாக அணிவார்கள். உடனே பற்றி எரித்து விடுவார்கள். அதே போல அந்த பைக்கு நான் ஆளாக வேண்டாம் தாயே என்று தெரிவித்த உடனே என்னுடைய தாய் அரண்மனை ஓடியது. பெட்டியை திறந்தது. பெட்டியிலே இருக்கக்கூடிய உதிரத்துறையை எடுத்து மாறாப்பாக அணிந்தது. நான் பிறக்கும் பொழுது எப்படி 16 வயது மங்கையாக இருந்தது என்னுடைய தாய் அது போல் மாறிவிட்டார். சின்னந்திரு குழந்தையிலே உனக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்க்காத பாலியடா. இப்போது என்னுடைய சலத்திலிருந்து பால் எனக்கு சொல்கிறது. பாலை இறந்துதா என்று தெரிவித்தார். என்னதான் இருந்தாலோ வாலிப பருவம் அடைந்திருக்கிறது. அம்மா அதோ பிழை இருக்கிறது. பக்கத்தில் தங்க கிண்ணம் இருக்கிறது. அந்த தங்க கிண்ணத்திலே பால் கலந்து வைங்கள். தான பாலத்தை முடித்துவிட்டு நான் குளித்து பிறகு பால் குடிக்கிறேன் என்று தெரிவித்தேன். எங்கிருந்தோ ஒரு கருமொழி அந்த பாலையும் கீழே தள்ளிவிட்டது. அம்மா என்னை நாடி வந்த காரணம் என்னவென்று கேட்டேன். உடனே என்னுடைய தாய் என்ன தெரிவித்தது தெரியுமா? நடக்கக்கூடிய பாரத யுத்தத்திலே உன்னுடைய தம்பி பாண்டவர் பணியிலே நீ வந்து சேர வேண்டும் என்று தெரிவித்தார். நான் என்ன தெரிவித்தேன் தெரியுமா? பாண்டவரின் நடுப்பிறந்தவனாக விலகக்கூடிய அர்ஜுனனை கொல்லவே எனக்கு விஷ ஊசியை போட்டு வளர்த்துக் கொண்டிருக்கிறான் துரியோதனன். இந்த சமயத்திலே பாண்டவர் தான் தம்பிமார்கள் என்று தெரிந்து சேர்ந்தால் அவன் ஒரு பக்கம் மனமளிக்கப்படுவான். இந்த ஊரார் அனைவரும் என்னில் பயிற்சி மாற்றுவார்கள். வேறு ஏதேனும் கேளம்மா. அப்படி என்றால் நடக்கக்கூடிய யுத்தத்திலே ஐவரிலே அர்ஜுனனை தவிர்த்து நீ 4 வருடமும் நீ சண்டை செய்யக்கூடாது என்று ஒரு வரமும், இரண்டாவது வரும் அர்ஜுனன் மீது நாகக்கணை ஒரு கணக்கின் மேல் மறுகணை விடக்கூடாது என்று வரமும். இதை தந்தால் போதும் என்று தெரிவித்தார். அப்படியே கொடுத்தேன். அம்மா அனைவருக்கும் மாறி மாறி கொடுத்து வல்லல் என்று பெயர் பெற்று வருகிறேன். இந்த வல்லலுக்கு 2 வரம் நீங்கள் தரக்கூடாதா என்று கேட்டேன். எப்படி தெரியுமா? நடக்கக்கூடிய 10, 8, 18 நாள் யுத்தத்திலே 18 நாள் சண்டை முடியும் வரை பாண்டவர்க்கு முந்தி பிறந்தவன் இந்த கர்ணன் தான் என்று தெரியக்கூடாது யாவருக்கும். முதல் வரமோ தெரியுமா? ஒருவேளை நடக்கக்கூடிய யுத்தத்திலே என்னுடைய தம்பியாக விலகக்கூடிய காடிவன் கடைப்பட்டு நடக்கிற பூமியிலே நான் மடிந்து விட்டான். ஊழவர்கள் இடத்திலே ஓடி வந்து தெரிவித்தார்கள். அந்த சமயத்திலே மகனே தன்னே 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 ஒருவேளை ரணகள பூமியிலே என்னுடைய சடலத்தை உன்னுடைய வலது தொடை மீது வைத்துக் கொண்டு மாரடித்து அழிய வேண்டும் அம்மா என்று கேட்டேன். மகனே கர்ணா மடிந்து விட்டாயா? மகனே 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 என்று இந்த ஊரார் அறியும்படி மாரடித்து அழிவார்கள் கேளப்போ மதிமுழத்தான் என்று
நீ அழுவும் பொழுது பாண்டவர் ஐவரும் என்று கேட்பார். அம்மா, இந்த தேரோட்டிக்காக கேவலம் மகனே மகனே என்று ஏனம்மா அழுது கொண்டிருப்பீர்கள் என்று கேட்பார்கள். அப்போது என்னுடைய தாய் குந்தி தெரிவிப்பா, அப்பா, உங்கள் ஐவருக்கும் முந்தி பிறந்தவன், என்னுடைய முகக்கலா தீர்த்தவன் இவன் தான் அப்பா, உங்களுக்கு முந்தி பிறந்தவன். அப்போ இந்த ஊரார் அனைவரும் அறிவார்கள். நீயும் அறிந்து கொள்வாய் பெண்ணே. சுவாமி, இதற்கு மேல் இந்த பாவி நான் உங்களை தடுக்க மாட்டேன் அத்தான். போகும் பொழுதே இந்த பாவியிடத்திலே தாம்பலம் பெற்று செல்லலாம் என்று கர்ணன் வந்தார். அழுது புலம்பிக் கொண்டு தாம்பலம் கொடுத்த என்னவோ நடந்து விட்டது என்று அந்த அவச்சலுக்கு ஈடாக வேண்டாம் அத்தான். நீங்கள் உண்மையை உரைத்தவுடனே அத்தான், உண்மையை நீ சொன்னதற்கு மூர்ச்சியாகிவிட்டார். மீண்டும் எழுந்தால் என்னை ரணகல பூமிக்கு விடமாட்டாள். ஆகையால் அவள் மூர்ச்சியாக வீழ்ந்து கொண்டிருக்கும் போது ரணகல பூமிக்கு செல்ல வேண்டும். என்னுடைய மனைவியும் பிள்ளையும் நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும். இறைவா,
உட்காந்து பாரு உட்கார வேணாம் அவரை சொல்ல வேற யாரு சொன்ன அவர் மகாராஜா தானே மகாராஜா உட்காந்து அதுக்கே உன் ஆட்சி போயிட்டு ஓ உட்காந்து பாரு முக்காலி மேலன்னு சொன்னேன் ரைட் வீட்டு முன்பா வந்திருக்கக்கூடிய அரசு யாருன்ற விளக்கம் தெளிவா சொன்னால் தெரியும் மத்திய தேசத்தை சீரும் சிறப்பும் போய் பரிமாணம் செய்து வரக்கூடிய அது மட்டுமா ஜல்லி மகாராஜா அந்த ஜல்லி தாளால கொடுக்குறியா யூனிட்ல கொடுக்குறியா படியில கொடுக்குறியா மரகால கொடுக்குறியா ஏண்டா ஜல்லிய மகாராஜா ஜல்லி மகாராஜா அது மட்டுமா பாவலன் பாண்டவர்களுக்கும் கௌரவருக்கும் 18-18 நாள் யுத்தம் நடந்து வருகிறது. இந்த 18-18 நாள் யுத்தத்திலே தர்ம படையில சேர்வதற்காக நானும் எனது நாட்டு சேனையும் புறப்பட்டு வந்து கொண்டிருந்தோம். வருகின்ற வழியிலே எனது படைகளுக்கும் தண்ணி தாழ்வு ஏற்பட்டு விட்டது. பார்த்தேன் தூரத்தில் தர்மம் தண்ணீர் பண்டிருந்து இருந்தது. ஆமா நானும் எனது நாட்டு வகை சேனையோடு சென்று அதில் சென்று தாகத்தை தீர்த்தோம். திருப்பி வெளியே வரும்பொழுது அந்த படகில உரிமை துரியோதன் என்று எழுந்திருந்தது. பார்த்தேன் உப்பிட்டுனக்கு உயிரோரை நன்றி செய்ய வேண்டும் என்று துரியோதன் படையிலே சென்று விட்டேன். துரியோதன் கட்டளை பிரகாரம் அண்ணனுக்கு நடம் ஓட்ட வேண்டும். புறப்பட்டு போகலாம்.
நீ நானும் இப்போது எங்க செல்ல வேண்டும் தெரியுமா? எங்கே? ரணகாலம் செல்ல வேண்டும். ஆமா. ஒரே கடையால் அர்ஜுனனுடைய சிரசை எடுத்து பார் என்று சொல்லக்கூடிய பூமியில போட்டு விடுவேன். ஆமா வேண்டாம். பாஞ்சாலம் தன்னுடைய மகளுக்கு சொல்ல வர வைத்திருந்தான். ஆமா, அவனை 55 நாட்டு மன்னர்களுக்கும் நிறுவனம் எழுதி வைத்தான். ஆமா, எங்களுக்கு விருப்பம் வந்தது, நாங்களும் போனோம். பாஞ்சாலி எனக்கு கட்டிக்கிற முறை. ஆமா, பாஞ்சாலி உடுங்காட போனோம். பொண்ணு அந்த மலையாள வில்லை வளர்த்து நாங்கள் கட்டியிருந்தால் எங்களுக்கு மரியாதை. அதே வில்லை நீ வளர்ச்சி கட்டின பொண்ணியை நீ கட்டிங்க இருக்கா? வேண்டாம், ஒரு வயசுல பெரிய வில்லையான தலைமையாக கூப்பிட்டாங்க. தலைமை. ஆமா. நான் படக்கூடிய வேதனையே அதிகம். ஆமா, அதுக்குள்ள நீங்க ஏன் 2 பேரும் சண்டை போட்டு சண்டையில் புகழ்ந்து பேசாமல் வந்தால் போதும். அந்த பாண்டவர்கள் எண்ணி நகையாடுவார்கள். உன்னுடைய மணிமுடி நினைக்க வேண்டாம். ஒற்றுமையாக செல்ல வேண்டும். 2 பேர் ஒற்றுமையாக சென்று என்னுடைய நிலையை நினைக்க வேண்டும். அப்படியாகட்டும்.
ஜல்லியம் பாதிலே விட்டு போட்டான் ஆளை ஏண்டா ஜல்லியம் போனா மயிராசி போட்டோம் ரணகலம் வந்துட்டோம் சண்டைக்கு வந்தோம் ரணகலம் இப்ப நம்ம என்ன பண்ணோம் சண்டைக்கு போனோம் அந்த அர்ஜுனன் எங்க இருக்கிறான்னு பார்த்தா அவன் காலை போய்கிட்டான் வெட்டி போடணும் ஐயா எரும் மலையானே வந்தனா ஜானகி வந்தனா ஐயா எரும் மலையானே ஏழு மலையானே எங்கடா வச்ச பெருமாளே வாங்க அப்படி ஆயிடும் வெங்கடேச பெருமாளே அப்படி சொல்லுங்க ஐயா பெருவாட்டு வாங்கனா ஐயா வராது மாதவா காலையிலே ரொம்ப டேய் போனார் போகட்டும் யார் என்ற விளக்கம் தெரியும் சொன்னால் தெரியும் மாதவா மாமாவை அர்த்தத்தை அனர்த்தமாக்க கூடாது. அர்த்தத்தை அனர்த்தமாக்க கூடாது. மறை என்றால் என்ன தெரியுமா? நான்கு வேதத்தின் பொருள் மறை. எப்படி தெரியுமா? எப்படியோ என்று சொல்லக்கூடிய நான்கு வேதத்தின் பொருள் மறை. அப்படி ஆதியிலே கடலிலே நான் சயனத்திற்கும் தருவாயில் கமலத்தின் வழியாக தாமரை வளர்ந்தது. தாமரையின் வழியாக அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவன் யாருக்கு வருவான்? அவன் தான் அயன் என்று சொல்லக்கூடிய நான்முகம் படைத்த பெருமா. ஆமா பெருமா விளக்கிலே சொல்லக்கூடிய நான்கு வேதத்தை படைத்து பெருமா களத்திலே கொடுத்து உலகினை சிருஷ்டி பரிபாலனம் செய்ய தெரிவித்தேன். ஆமா பெருமா என்ன செய்தான்? முதல் வேதத்தில் வாசித்தால் அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயமும் பிண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமியும் உற்பத்தி வாசித்தால் செடி கொடிகளை அனைத்தையும் உற்பத்தி செய்தான்.
வாசித்தார். ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள உயிரினங்கள் எறும்பு முதல் 1000 சொந்துக்களையும் படைத்தார். படைத்து விட்டார். மாதவா, 4வது வாசிக்கும் முன்னமே என் செவியின் இடமாக சோமதாசுடன் அவன் குதித்தான். வேதத்தை பறித்தான். 1000 என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே குதித்து மறைந்தான். வேதத்தை பறிகொடுத்த பிரம்மாவும் அழத் தொடங்கினார். நான் என்ன செய்தேன்? நீ என்ன பண்ணீங்க? முதலாக மற்ற அவதாரம் எடுத்தேன். கையில் இருந்த மச்சமா டேய், முதல்ல சொன்ன அர்த்தத்தை அனர்த்தமாக்காதே. எனக்கு தெரிஞ்சு எங்க கையில் தான் மச்சம் என்றால் மீன் அவதாரம். மீன் அவதாரம் எடுத்து ஆழ் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே குதித்தேன். சோமகனை பிடித்தேன். அன்னவனை அடித்தேன். வேதத்தை பறித்தேன். மீண்டும் விருப்பா கரத்திலே ஒப்புவித்தேன். அப்படி வேதா துவாபரி 3 யுகங்களிலே 3 அவதாரங்கள் எடுத்தேன். வேதாவத்திலே நரம் நாராயணராக பிறந்து 1000 சிரம் 2000 கவச மண்டலம் படைத்த தானாசுரனை கொன்றேன். வேதாவத்திலே 1000 புத்திரகாமேஸ்வரி யாகம் செய்த தசரத சக்கரவர்த்திக்கு ராமராக ஜனித்து சீதாதேவியை மணந்து ராமராஜிகளை கருவறுத்து தம்பி பட்ட வளர்த்தீர்கள். இதுதான் துவாபரை. அப்படி இந்த ரோபரி யுகத்திலே தேவருக்கும் தேவகி அம்மனுக்கும் 8வது பிள்ளையாக கண்ணன் என்ற பெயரோடு பிறந்து ஆயர்வாடியிலே அஸ்வதியின் உச்சத்திலே வளர்ந்தேன். எப்படி திருவருமா மாதவா கண்ணன் மணி மன்னனாய் அப்படி இருந்தாலும் மாதவா இன்னும் நான் எப்படி வருகிறேன் தெரியுமா? என்ன தெரிவித்தான்? சின்ன பையன் நான் சொல்லி யதார்த்தமா சொல்லிவிட்டான். நீ என்ன பண்ணீங்க? சென்று எடுத்து சொல்லக்கூடிய ஆகாயத்தை ஓரடியாகவும் ரெண்டு அடியா ஆகி போச்சு. என்னுடைய ஆணவம் அழிந்தது. என்னுடைய சிவமே பிரதானம் என்று சிறந்தாய்த்தான். நான் என்ன செய்தேன்? ஆண்டவனுடைய ஆணவத்தை அடக்க சென்றேன் அல்லவா? என்னுடைய வலது கால் விரலை சிரசு வைத்து அதன சிந்தன கராதன பாதாளம் என்று சொல்லக்கூடிய பாதாளம் சேர்த்து அண்ணனுடைய ஆணவத்தை அடக்கினேன். அப்படி இருந்தாலும் மாதவா நான் எப்படி வருகிறேன்? எப்படி
என் நாட்டுல வேற மாதிரி கேச்சு அண்டாதோராதோரம் புந்தி வைத்து மாதவா ஆண்டவா அண்ட சராசர 7 புவனமும் ஆமா அடி வைத்து வைத்து காட்டினேன். ஆமா நம்ம யோசனை தாராளமா வைக்கணும், தப்பே இல்லை. அப்படி மாதவா ஆண்டவா அரக்கர்களை அழித்து அழித்து தேவர்களை காத்து காத்து நீதியை நிலைநாட்டக்கூடிய கண்ணன் பகவானாக இந்த துவாபர யுகத்திலே ஆமா. எதற்காக கண்ணனாக வந்திருக்கிறேன் எது பண்ணியோ மாதவா? முன்பொரு காலத்திலே ஆ. பூமா தேவியானவள் ஆ. என் இடத்திலே முறையிட்டு ஆ. கண்ணா மணிவண்ணா குமரக்கண்ணா சக்தி சக்கரா நீலமேனியா இந்த பூமி பாரம் என்னால் தாங்க முடியவில்லை முடியவில்லை இந்த பூமி பாரத்தை தீர்த்து என்னுடைய குறையை போக்க வேண்டும் என்று பூமாதேவியானவள் இடத்திலே முறையிட்டது. நான் என்ன செய்தேன்? நீ என்ன பண்ணீங்க வருகின்ற துவாபர யுகத்திலே யுகத்திலே உன்னுடைய பூமி பாரத்தை தீர்த்து உன்னுடைய குறையை போக்குகிறேன் என்று சத்தியம் செய்து கொண்டிருக்கேன் பூமாதேவியிடம். வாக்கு கொடுத்துட்டேன் அதன் காரணமாக இந்த துவாபர யுகத்திலே தேவருக்கும் தேவகி அம்மனுக்கும் 8வது பிள்ளையாக கண்ணன் என்ற பெயரோடு பிறந்து ஆயர்வாடியிலே அசோதையின் அரண்மனையிலே சிறப்பாக வளர்ந்தேன். அப்படி வளர்ந்து இந்த பூமியிலே 18 அக்ரோணி சேனை பிரித்திருக்கிறது. இந்த 18 அக்ரோணி சேனையை மடித்தால் இந்த பூமி பாரம் தீரும். அப்படி இருக்க இந்த 18 அக்ரோணி சேனையை மடிக்க வேண்டுமே. ஆமா யாரை கொண்டு மடிப்பது? யார் வைக்கிறது எவரை கொண்டு இதை முடிப்பது? இந்த சமயத்தை என்று நினைத்து எவருக்கும் பாண்டவருக்கும் பகையை கொடுத்து சண்டையை மூட்டி விட்ட 18 நாள் சண்டையை உண்டு செய்து நீ ஏன் மூட்டி விடுற ஆமா. அப்படி செய்து 18 நாள் சண்டையை உண்டு செய்து நேற்றோடு 14 நாள் சண்டை முடிந்தது. இன்றைய 17 யுத்தத்திலே கர்ணனுக்கு வென்றிருக்கிறேன் புள்ளி. மாதவா அதோ பார்த்தாயா? நான் எடுத்த சபதமும் நிறைவேற வேண்டும். என் அத்தை மக்கள் அனைவர்களும் இந்த 17 யுத்தத்திலே முன்னதாக வரக்கூடிய கண்ணன் ஏனோ காலதாமதம் என்று என்னை நினைத்து துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சென்று காட்சி தர வேண்டும். புறப்பட போகலாம். அதிரவர்கள் சபையாளர்கள் அந்த வெளியே Thank you.
Wala.